ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியாக செய்யலாம். இது வந்து ரோட்டி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. வாங்க இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி கிரேவி செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேங்க. இப்போ அதுக்கு வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது கூட நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து வச்சிடலாம். நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து வச்சுருங்க. இப்போ இதை போல் கலந்துட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை போல் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இது கூடவே ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூடவே பொடியாக நறுக்கிற 2 பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ தான் வந்து சீக்கிரமாக வதங்கும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரணுங்க. அது வரைக்கும் இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுருங்க, எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை சேர்த்துக்கலாங்க. இதே சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா இந்த மசாலாவோட நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இதை போல் கலந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மூழ்கிற அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரணுங்க, அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 30 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவு வரணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதையும் ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான நாட்டுக்கோழி கிரேவி ரெடிங்க. இது வந்து ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, ரோட்டிக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.